ஹலோ கைஸ், வெல்கம் டு மை அவர் சேனல். நீங்கள் வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.3ல வந்து தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப்னு கொடுத்து நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா எஃப் ஆஃப்னு கொடுத்து அவங்களே ஒரு 4 விடையை கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எடுத்து நம்ம வந்து இந்த எக்ஸில் போட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றா சம் போயிடலாம். -1 கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் 1 வந்து -1. அப்போ வந்து நம்ம எக்ஸுங்கிற இடத்துலலாம் அவங்க கொடுத்துருக்க நம்பரை போடணும். -1 ஸ்கொயர் -5 -1 + 6. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1. இப்போ வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து -1 வந்து ஸ்கொயர் பண்ணுவோம், வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 1 வந்துடும், +1 ஆயிரும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு -5யும் -1யும் வந்து பெருக்கும்போது நம்மளுக்கு +5 கிடைக்கும். +6 = 12 ஆன்சர். ஃபர்ஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து 12. ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் போயிடலாம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எல்லா இடத்துக்கும் -1 போட்டால் இப்போ வந்து 2a போட போகிறோம். அப்போ = 2a ஹோல் ஸ்கொயர் -5 × 2a + 6. ஓகே, இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம உள்ள பெருக்கிடலாம். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 4a ஸ்கொயர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 கொண்டு இந்த 5 பெருக்கும்போது -10a + 6. ஓகே, இதுக்கு மேலே வந்து இது சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் போயிடலாம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா f(2) கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம எக்ஸுக்கு பதிலாக வந்து f(2) தான் போட போகிறோம். அப்போ வந்து 2 ஸ்கொயர் -5 × 2 + 6. இப்போ வந்து நம்ம 2 ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ வந்து 4 -5 2ஆல் பெருக்கினா வந்து 10 + 6. இப்போ வந்து 6 நாளைக்கு கூட்டும்போது நம்மளுக்கு 10 - 10 = நம்மளுக்கு ஆன்சர் வந்து 0. இப்போ வந்து நம்ம ஃபோர்த் சம் போயிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபோர்த் சம் போகிறோம். இப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக வந்து x - 1. அப்போ வந்து x - 1 the whole square. நெக்ஸ்ட் வந்து -5 x - 1 + 6. ஓகேங்க, இந்த இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து a - b the whole square ஃபார்முலா இருக்கிறதுனால வந்து நம்ம இப்போ அதுபடி பிரிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே a ஸ்கொயர் + b ஸ்கொயர் -2 × a × b பிரியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மற்றதை அப்படியே எழுதிடலாம். -5. ஓகே, இப்போ வந்து நம்ம 5 வந்து உள்ளே கொடுத்து நம்ம வந்து பெருக்க போகிறோம். அப்போ வந்து -5x. நெக்ஸ்ட் வந்து 5 கொடுத்து 1ஆல் பெருக்க போகிறோம். அப்போ வந்து நம்மளுக்கு +5 அப்புறம் +6. நெக்ஸ்ட் வந்து x ஸ்கொயர் வந்து அப்படியே வந்துடும். அப்புறம் 1 ஸ்கொயர் பண்ணால் வந்து 1. அப்புறம் வந்து -2 வந்து நம்ம உள்ள கொடுத்து பெருக்கலாம். அப்போ வந்து -2x. நெக்ஸ்ட் 1 அப்புறம் வந்து -2. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை பெருக்கி 2xன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பின்னாடி கூட அப்படியே போட்டுக்கலாம். இங்கே வந்து ரெண்டுத்தையும் நம்ம கூட்டி போட்டுக்கலாம். அப்போ வந்து 5x + 11 வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் டிசம்பிள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து x ஸ்கொயர், அதுக்கப்புறம் வந்து இந்த நம்பரையும் பார்த்துக்கலாம். வந்து ஃபர்ஸ்ட் வந்து x ஸ்கொயர், நெக்ஸ்ட் வந்து x. இப்போ எக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ரெண்டுத்தையும் கூட்டி போடணும். கூட்டி -7x. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பின்னாடி உள்ள நம்பர்ஸை வந்து பார்த்துக்கலாம். 12 வந்து +12. இதாங்க இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.